Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord. இந்த நல்ல காலை வேளையிலும் உங்களை இந்த மீட்டிங் மூலமாய் சந்திக்கும்படியாக என் தேவன் பாராட்டின நல்ல ஸ்லாக்கியத்தை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி என்னால் ஊரில் இல்லாததுனால லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியலை. இது லைவ் வீடியோ இல்லை, ரெக்கார்டட் வீடியோ தான். நான் அதற்காக உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி லைவ் பண்ண முடியாத நினைத்து நான் வருந்துகிறேன். வருகிற நாட்களில் எல்லா வீடியோஸும் லைவாகவே பண்ணுறதுக்கு பிரயாசப்படுகிறோம். இந்த ஒரு நாள் மாத்திரம் லைவ் பண்ண முடியலை. அதிகபட்சம் நாளிலிருந்து உங்களுக்கு லைவ் வீடியோஸ் வந்துடும். இன்றைக்கி லைவ் பண்ண முடியாத நினைத்து திரும்பவும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு வருகிற வெள்ளிக்கிழமை நீங்கள் நாகர்கோயில் சுற்றுவட்டார பகுதியில் இருப்பீர்களாகில், நாகர்கோயிலில் பார்வதிபுரத்திற்கும் ஆசாரிப்பள்ளத்திற்கும் மிடில் பெருவிழை என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே தான் எங்களுடைய சபை காணப்படுகிறது. பெருவிழை இந்திய தேவ சபை சர்ச் ஆஃப் காட் பெருவிழை வைத்து ஒரு இரவு ஜெபம், விடுதலையின் இரவு ஜெபம் சரியாய் மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகிறது. இதில் பாடல் ஆராதனை நடத்தும்படியாக என்னுடைய அருமை நண்பர் பிரதர் ஜாலிசுரா அவர்கள் கடந்து வருகிறார்கள். மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர். அவர்கள் பாடல் ஆராதனை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தருடைய தாசன். நல்ல ஒரு அனாய்டிங் வர்ஷிப் செக்ஷன் அவங்களை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆர்வத்தோடு அந்த வர்ஷிப் செக்ஷனில் நீங்கள் கலந்து கொள்வதற்காக சரியாக 7 மணிக்கே வந்துடுங்க. அரௌண்ட் 11 o'clock 11:30 இந்த கூட்டம் முடிகிறதா இருக்கும். கூட்டம் முடிந்தவுடன் உங்களுக்கு நீங்கள் லாங்கில் எங்கேயாவது போகணுன்னா உங்களை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட பஸ் கிடைக்கிற இடங்களில் உங்களை கொண்டு ட்ராப் பண்ணுறதுக்கான வாகன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாகனங்கள் உங்களுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் இல்லை, பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை சேஃபாக எங்கே கொண்டு விடணுமோ அதை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி, நீங்கள் உற்சாகமாய் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளும்படி உங்களை கர்த்தருடைய நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்ளும். ஒருவேளை நீங்கள் பலகீனங்களோடு வியாதிகளோடு வருவீர்களாக உங்களுக்காய் தனியாய் விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எண்ணெய் பூசி, ஜெப எண்ணெய் பூசி உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு, உங்கள் விடுதலைக்காய் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். பிரச்சனைகளோடு பலகீனங்களோடு போராட்டங்களோடு இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களை நான் அங்கு சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். கண்டிப்பாய் நீங்கள் வருவீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கலந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டட்டும். கர்த்தர் நல்லவர். நாம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக சங்கீதம் 14வது சங்கீதம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சங்கீதம். அதிகமாக அதை குறித்து பல பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருப்போம், பல வார்த்தைகள் நாம் அதை குறித்து தியானித்திருப்போம். அந்த சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நல்ல நாளிலும் இந்த அதிகாலை வேளையில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. விசேஷமாக அந்த 14வது சங்கீதத்தின் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது: சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். விசேஷமாக சங்கீதக்காரன் சங்கீதத்தை எழுதும்போது இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது தான். இது ஒரு தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தை மிக நேர்த்தியாய் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். விசேஷமாய் தேவன் பேரில் ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறதை ரொம்ப அழகாய் இந்த சங்கீதத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். 126வது சங்கீதம் சிறையிருப்பிலிருந்து திரும்புகிற சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 126வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் இந்த வசனத்தோடு அதை கனெக்ட் பண்ணி அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்க முடியும். 126வது சங்கீதத்தோடு தொடர்புடையதான் இந்த ஒரு வசனம். பர்டிகுலராக இந்த வசனம் 126வது சங்கீதத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு சங்கீதமாய் நீங்கள் இதை பார்க்க முடியும். எங்கேயும் சொல்லப்படுகிற முக்கியமான வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்போது சிறையிருப்பு என்பது மகிழ்ச்சியை கெடுக்கிற ஒன்று என்பதை நம்ம இந்த வேத பகுதியிலிருந்து தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதோ ஒரு சிறையிருப்பு, நம்ம ஒரு சிறைக்குள் போய் இருக்கலை, ஆனால் ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம். சிறையிருப்புன்னா என்ன? ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்றால் அது சிறையிருப்பு. ஏதோ ஒன்று நம்மை சுதந்திரமாக இயங்க விடாமல் செய்கிறது என்றால் அதன் பேர் தான் சிறையிருப்பு. ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அதுக்கு பேர் தான் சிறையிருப்பு.
ஏதோ ஒன்று நம்மால் இயங்க விடாதபடி நம்மை செய்கிறது என்றால் அதுதான் சிறையிருப்பு. இப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவங்களுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்குமாயின், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் நம்மை வீழ்த்த பிரயாசப்படுமாயின், அதிலிருந்து ஜெயிக்கிற அனுபவங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் அந்த சிறையிருப்பு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை கொண்டு வரும். சில சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையின் வேதனைகளை கொண்டு வருவதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இயங்க விடாமல் செய்கிறதாய் சிறையிருப்புகள் காணப்படுகிறது. சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதை செய்யக்கூடாதபடி, அதை செய்ய விடாதபடி செயல்படுகிறதாய் தான் சிறையிருப்பு காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சில சிறையிருப்புக்குள் நீங்கள் காணப்படுவீர்களாக. இந்த காலை வேளையில் கர்த்தர் அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை மீட்டு பாதுகாப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுமானால், பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்மை நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு இதில் அழகாக சொல்கிறாப்பாங்க, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சீயோன் என்பது தாவீதின் நகரம். இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஆங்கிளில் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது சீயோன் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அப்படியானால் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துலேருந்து அல்லது தேவனிடத்திலிருந்து தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வருவதாக அல்லது விடுதலை வருவதாக, நன்மை வருவதாக என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் பாடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, சீயோனிலிருந்து ரட்சிப்பு வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில் சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருவதற்கு என்னென்ன செய்யணும்? இன்றைக்கி நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, கடன் ஒரு சிறையிருப்பு. கடன் இருக்கும்போது சுதந்திரமாக இயங்க முடியாது. வியாதி ஒரு சிறையிருப்பு. குறிப்பாக இன்றைக்கி பெரும்பான்மையான பேர் சொல்லுகிற ஒரு வியாதி என்னென்னா சுகர் வியாதி ஒரு பெரிய சிறையிருப்பு. இன்றைக்கி அந்த பாதிப்புக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். அப்போ இந்த சிறையிருப்புக்குள்ளேருந்து எப்படி விடுதலையாக்கப்படுறது? இந்த சிறையிருப்புலேருந்து நாம் ஜெயிக்கணும்னா, விடுதலை ஆக்கப்படணும்னா என்ன செய்யணும்? இதே சங்கீதத்தில் சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவாக அதை சொல்கிறார். ரொம்ப ப்ரீஃபாக ஆழமான சத்தியத்திற்குள்ளே அவைகளை எழுதி வைத்திருக்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறணும்னா என்ன செய்யணும்? வேகமாக 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அதோடைய முதல் வசனம், அந்த முதல் வசனத்தில் பார்க்கும்போது, தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படணும்னா என்ன செய்யணும்னா, இப்போ இந்த வசனத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு வேளை வரலாம். நான் தான் தேவன் இருக்கிறார் என்பதை தானே விசுவாசிக்கிறேன், எனக்கு தேவன் இல்லை என்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லையே அப்படிங்கிற வாதம் உங்களுக்குள்ள ஒரு வேளை இருக்கலாம். யூ ஆர் ரைட். உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் 100% விசுவாசிக்கிறீங்க. தேவன் இருக்கிறார் என்பதை 100% அறிக்கை செய்கிறீங்க. யார் தேவன் இல்லை என்று சொல்கிறார்? தேவன் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இது ரெண்டையும் கொஞ்சம் நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. உண்மையாகவே நாம் தேவன் இருக்கிறார் என்பதை 100% விசுவாசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு மேலோங்கி இருக்குதா? எல்லா சூழ்நிலையும் தேவனை தான் சார்ந்திருக்கிறோமா? தேவன் இருக்கிறார் என்கிற நல்ல உணர்வோடு நாம் காணப்படுகிறோமா என்கிற ஒரு கேள்வி எப்போதுமே நமக்குள்ளே எழ வேண்டும். எப்போ நம்ம தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம் தெரியுமா? தேவன் இருக்கிறார் என்றால் வேதம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைப்படாது. நாம் சகல காரியத்தையும் தேவனை முன்னிறுத்தி தான் செய்கிறோமா? தேவன் இருக்கிறார் என்கிற எண்ணம் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதா? ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனார் இருக்கிறார் என்றால் தன்னுடைய எல்லா தேவைக்கும் தன்னுடைய தகப்பனை சார்ந்திருக்கும். நமக்கு தேவன் இருக்கிறார் என்று நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், தேவன் இருக்கிறார் என்று நம்ம அறிக்கை பண்ணுறோம், மற்றவர்கள்ட்ட தேவன் இருக்கிறார்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு நாம் யார்கிட்ட போய் நிற்கிறோம்? ஒரு சாரார் தேவனே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க தேவைகள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் எதை செய்கிறார்களோ அதை தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்கிறவரும் செய்கிறோமா? ஒரு கேள்வி இருக்குதுல்ல, கொஞ்சம் சிந்திக்கணும்ல. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்புக்கு வருவதாகனா ஏன் சீயோனிலிருந்து ரட்சிப்பு வரல? ஏன் ரட்சிப்பு வரலன்னா
தேவன் இருக்கிறார் என்கிற எண்ணம் நிறைய நேரத்தில் நமக்கு மறந்து போயிடுது. எப்படி மறந்து போயிடுது? நம்ம தேவனை மறுதலிக்கலையே நம்ம நினைக்கலாம். எஸ், நம்ம தேவனை மறுதலிக்கலை, லிட்ரலாக நம்ம மறுதலிக்கலை, இன்டைரக்டாக மறுதலிக்கிறோம். எப்படி மறுதலிக்கிறோம்? கர்த்தர் நம் சார்பில் நிற்கும்போது நாம் எந்த மனிதனையும் சார்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லையே, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லையே, நம்முடைய பலகீனங்களுக்கோ நம்முடைய பிரச்சனைகளுக்கோ வேறு யாரையும் வேறு எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் சிந்தையில் முதல் இயேசு வருகிறாரா, இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒன்று வருகிறதா? ஒரு பலகீனம் வந்தால் முதலாவது இயேசு உங்கள் சிந்தையில் வருகிறாரா, இல்லை மருத்துவர்களோ இல்லை மருந்துகளோ மாத்திரைகளோ உங்களுடைய சிந்தையில் வருகிறதா? எது வருகிறது? பாருங்கள், அதே வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பல காரியங்கள் நம்மளை கெடுக்கிறதா இல்லையா? நம்ம மற்றவர்களை நம்பி இருக்கிறது நம்மை கெடுக்கிறதா இல்லையா? ஒரு தேவை வரும்போது ஏதோ ஒரு மனுஷனை போய் தேடி நிற்கிறோம், அது நம்மை கெடுக்கிறதா இல்லையா? பல நேரத்தில் இந்த வசனத்தை இது ஏதோ ஒரு தேவனை அறியாத, இல்லாவிட்டால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கடவுள் மறுப்பாளர்களை குறித்து சொல்லுகிற வசனம்னு சொல்லி நம்ம ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தான் நம்மளும் சொல்கிறோம். அப்போ தேவன் இல்லை என்பதை யாரோ ஒருவர், தேவனை உணர்ந்து கொள்ளாத ஒருவர் சொல்கிறது ஓகே ஃபைன், பிரச்சனையே இல்லை. ஆனால் தேவனை உணர்ந்து கொண்ட, அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்த நாம் பல இடங்களில் தேவன் இல்லை என்கிற, அப்படி இல்லைன்னு நம்ம சொல்கிறதில்ல தான் லிட்ரலாக, ஆனால் தேவனை தேடுவதற்கு மறந்து போயிடுறோம். ரைட்? நம்ம தேவைகளின் நடுவில் இயேசுவை தான் முதலிடம் கொடுக்குறோமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட தான் போய் கேட்குறோமா? நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்லது கெட்டது வந்து நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத கேட்டு நம்ம நிற்கிறோமா? ஒரு நிமிஷம் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் இல்லைன்னு சொல்கிறவங்களும் தேவனை தேடி வர்றதில்லை. நாம் அப்போ யார் தேவன் இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்கிறா? ஹலோ, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இருக்கிறார்னா அவருக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும், அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரைட்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கணும். மல்கியால கர்த்தர் கேட்குற, நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே, எனக்கான ரெஸ்பெக்ட் எங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ அந்த கனத்தை நம்ம கொடுக்கணும்ல. அவர் இருக்கும்போது இன்னொருத்தரை நம்ம தேடி போனால் அவருக்கான கனம் அங்கே எங்கே இருக்குது? நமக்கென்று ஒரு நல்ல தகப்பன் இருக்கும்போது அவரை விட்டுட்டு நம்ம வேற எதையோ சார்ந்து வாழ்ந்தால் அந்த தகப்பனுக்கு நம்ம என்ன கனம் கொடுக்குறோம், என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்? தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். தேவன் இருக்கிறார்னா தேவனை சார்ந்து கொள்ளணும். எலியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி தான் சொல்கிறார். தேவன் யார்? தேவன் கர்த்தர் தேவமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தேவமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நம்ம எதை சார்ந்திருக்கிறோம்? தேவைகள் நடுவில் எதை சார்ந்திருக்கிறோம்? காலங்கள் மாறிடுச்சு, சூழ்நிலை மாறிடுச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ என்ன தேவை வந்தாலும் ஜனங்கள் தேவனை சார்ந்திருந்தாங்க. இன்னைக்கு யாரை சார்ந்திருக்கிறாங்க? இன்னைக்கு நம்முடைய மனம் எதற்கு நேராகி போகிறது? ஒரு தேவை வந்துச்சுன்னா ஒரு காலத்தில் முழங்கால நிற்கும். இன்னைக்கு தேவை வந்துச்சுன்னா எந்த பேங்கில் குறைஞ்ச வட்டிக்கு இஎம்ஐ கிடைக்கும்னு பார்க்குறோம். ரைட்? இதுதான் தேவன் இல்லைன்னு சொல்கிறவங்களும் செய்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். வரும்போது, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? தேவன் பேரில் வச்சிருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லையே. ஆதியில் கொண்டிருந்த அன்பு இல்லையே. ஆதியில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? ஒரு தேவை வந்தால் கர்த்தர் கொடுத்தால் நான் உடுத்துகிறேன், இல்லாவிட்டால் இல்லை, எனக்கு வேண்டாம், பிரச்சனை இல்லைங்கிற எண்ணம் இருந்தது. இன்னைக்கு எல்லா கடைகள்லையும் இஎம்ஐ.
நம்மை பாவத்துக்குள்ளாய் கொண்டு சேர்க்கும்படியாய் கடனுக்கு மேலே கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ள தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை விட்டு போகிறான். இன்னைக்கு இருக்கிற எல்லா தகப்பன்களும் பிள்ளைகளுக்கு கடனை விட்டுட்டு போகிறாங்க. குழுவில் கடன், இஎம்ஐ, அந்த கடன் இந்த கடன், ஒரு பெரும் கடன் சுமைகளை பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிறாங்க. ரைட்? நான் ஞானமுள்ள தகப்பனாக இருக்க போகிறோமா இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகளுக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குறோம். கடன் வாங்க தான் கற்றுக் கொடுக்குறோம். நோ, நம்ம அதை செய்யக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை அதை செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அது காணப்படக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை எப்படி வாழணும் அதை தான் கற்றுக் கொடுக்கணும். தேவைகள் நடுவில் தேவனை சார்ந்து வாழ கற்றுக் கொடுக்கணும். அவர் இருக்கிறாருன்னா அவரை தேடணும். அவரை தேட வேண்டிய விதத்தில் தேடணும். அவர் இல்லைன்னா நம்ம அவரை தேட மாட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் இருக்கிறாரே, நமக்காய் உறங்காமல் தூங்காமல் இருக்கிறாரே, அவரை தேடணும்ல. நாம் மதிகேடர்கள் அல்ல. நமக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கர்த்தர் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம கர்த்தரை தேடணும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். பாருங்க, கர்த்தரை தேடுகிற இதயம், தேவன் விரும்புகிற இதயம். கர்த்தர் நமக்கு அந்த இதயத்தை தருவாராக. இந்த அதிகாலை வேளையில் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுவோம். தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் தேவனை தான் தேடுவேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும்போது கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகள் எல்லாம் மாறிடும். கடன் பிரச்சனைங்கிற சிறையிருப்பு இன்றைக்கி பல பேருடைய குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறது. காரணம் தேவன் இருக்கிறாருங்கிற எண்ணம் இல்லை. தேவன் இருக்கிறார்னு நினச்சா நம்ம கடன் வாங்க போக மாட்டோம். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வட்டி கடன், இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு இஎம்ஐ, இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு குழு லோன், விதவிதமாக கடன்கள் பெருகி கொண்டிருக்கிறது. நாமும் அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியலை. கர்த்தரை தேடி பாருங்க. தேவை நடுவில் அவர் இறங்கி ஆச்சரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேவ பிள்ளை தேவனை சார்ந்திருக்கணும். நம்பர் 2, 2வது வேகமாய் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்குறேன் பாருங்க. தேவனை 2வது வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாய், கர்த்தர் சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாய். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு வரும்போதெல்லாம் கர்த்தர் அவர்களை நோக்கி பார்க்கறத நம்ம பார்க்க முடியும். பல கட்டத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். நாமும் ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறார். நம்மை நோக்கி அவருடைய கண்கள் திரும்புகிறது, இந்த சிறையிருப்பிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அவர் பார்க்கும்போது எதை பார்க்கிறார் தெரியுமா? தேவனை தேடுகிற உணர்வு. ஹலோ, ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு சின்ன ஸ்லைட் டிஃப்ரெண்ட் தான். ஸ்லைட் டிஃப்ரெண்ட். உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நம்புகிறேன். இப்போ தேவனை தேடுற உணர்வு நமக்கு இருக்குதா? எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை தேடுகிற உணர்வு இருக்குதா? ஏன் நம்மால் கர்த்தரை தேட முடியலைன்னா உணர்வு உண்டாகலை. எதுக்கு பேர் உணர்வு தெரியுமா? இளையகுமாரனுக்கு உண்டாச்சதில்லை. என் அப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நல்ல உணவு இருக்கிறது. வேலைக்காரனுக்கே நல்ல உணர்வு இருக்குமாயின் நான் பிள்ளை. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பிசாசு பல நேரத்தில் ஆண்டவரை தொடர்ந்து வருகிறத பார்க்க முடியும். குறிப்பாய் லேகியோன் என்ற 6000 பிசாசுகளை பிடித்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சுகமாக்குற போது அந்த இடத்துல அந்த பிசாசு ஆண்டவரை நோக்கி கேட்குது, எங்களை அழித்து போடாதபடிக்கு இந்த பன்றிகளின் கூட்டத்திற்குள்ள எங்களை அனுப்பணும். ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தாருங்க. பிசாசுக்கே ஆண்டவர் செவி கொடுப்பார்னா பிள்ளைக்கு செவி கொடுக்க மாட்டாரா? பிசாசுக்காக இயேசு ரத்தம் சிந்தலை. இதில் 2 நாட்களில் இருக்கிறோம்.
பிசாசுக்காக இயேசு ரத்தமே சிந்தலை, ரத்தத்தை கொடுத்தது உங்களுக்காகவும் எனக்காகவும். தேவனை தேடணுமே. தேவனை தேடுறதுங்கிறது சர்ச்சுக்கு போகிறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேரோட எண்ணம் அதுதான். தேவனை தேடுகிறது என்பது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளை ஞானியை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். எப்போ நம்ம ஒருவரை தேடுவோம்? இப்போ குறிப்பாய் இப்போ ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போயாச்சுன்னா, பொதுவாக அப்பாவோட எண்ணம் எல்லாருக்கும் எப்போவுமே இருக்கும். தகப்பனாரை குறித்து எப்போவும் நம்ம தேடுவோம், தகப்பனாரை எப்போவும் நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கத்தின் சூழ்நிலை வருதுன்னா, அப்போ தகப்பனை தேடுவோம். இப்போ என் அப்பா கிட்ட போய் கேட்டால் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவார், அந்த எண்ணம் வருதில்ல. இந்த எண்ணம் ஆண்டவர் மேலே வருதா? இதைதான் ஆண்டவர் பார்க்குறார். தேவனை தேடுகிற உணர்வு. ஆண்டவரை தேடி பார்த்துருவோம். இந்த சூழ்நிலை மாறுறதுக்கு இயேசுனால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், அதுதான் தேடுதல். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள். இயேசுவை தேடுங்க, இயேசுவை தேடுங்க. ஒன்று இயேசு இருக்கிறாருங்கிறது உணர்வுக்குள்ளே வரட்டும், உள்ளே வரட்டும். எல்லா சூழ்நிலையும் தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு இயேசு இருக்கிறார், அவர் இந்த சூழ்நிலையை மாற்றுவாருங்கிற நம்பிக்கை வரட்டும். அவர் போதும், அவர் செய்தால் போதுங்கிற எண்ணம் வரட்டும். அனனியா, மிஷாவேல், அசரியா பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது சொல்கிறாங்க பாருங்க, அப்படி அவர் விடுவிக்கலைன்னா கூட நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். அவர் விடுவிப்பார், எங்கள் தேவன் எங்களை தப்பிப்பாருங்கிற விசுவாசம் எங்களுக்கு இருக்குது. அப்படி அவர் தப்புவிக்காமல் போனாலும் இதுக்கு பேர் தான் தேவனை தேடுகிற உணர்வு. அவர் செஞ்சா செய்யட்டும், இல்லைன்னா வேண்டாம், பிரச்சனை இல்லை, நான் அப்படியே போயிடுறேன். இந்த உணர்வு நமக்குள்ள வேணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட உணர்வுள்ளவன் இருக்கிறானான்னு மேலிருந்து அப்படி பார்க்குறாராம். வசனம் அப்படி தானே சொல்லுது பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனும் என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். இந்த மைண்ட் செட் இது உள்ள உருவாகணும். எனக்கு எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவர் எனக்குள்ள இது உருவாகட்டும், இப்படிப்பட்ட எண்ணம் உருவாகட்டும், எனக்கு எல்லா சூழ்நிலை நான் தேவனை தேடணும், என்ன வரட்டும் நான் தேவனை தேடணும், தேவனை மட்டும் தேடணும், எந்த மனுஷனையும் தேடிடக்கூடாது, என் பிரச்சனை நடுவில் தேவனை தேடணும். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? தேவனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு உங்ககிட்ட. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட உணர்வை தாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் கேட்குறீங்க? இந்த அதிகாலை வேளை எத்தனை பேரால் கேட்க முடியும்? ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட உணர்வு வேணும்ப்பா. இது வரைக்கும் பல சூழ்நிலைகளை நான் உங்களை தேடாமல் இருந்துட்டேன், ஆனால் இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நான் உங்களை மட்டும் தேடுறேன் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறவங்களோடு கர்த்தர் இப்போ இடைபடுறார். இப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறாங்க. உங்கள் சிறையிருப்பு இப்போ மாறிடும். இந்த மைண்ட் செட் வந்துட்டா போதும். கடன் பாரத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த கடனை மாற்றும்படியே நான் உங்களை தேடுறேன். நான் எத்தனையோ மனுஷ உதவியை தேடிட்டேன், என்னென்னமோ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்த்துட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், நான் உங்களை தேடுறேன். என் கையில் நீங்கள் கொடுக்குற வருமானத்தை நான் உங்கள் கரத்தில் நீ கொடுக்குறேன், நீங்கள் அதை எனக்கு ப்ளஸ் பண்ணி கொடுங்க. 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தவர். எனக்கு தேவை ரொம்ப பெருசு, ஆனால் என்கிட்ட இருக்கிற வருமானம் கொஞ்சம், நான் இதை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு இதை வாங்கி ப்ளஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் ப்ளஸ் பண்ணி கொடுக்கும்போது இது என்னுடைய மொத்த தேவையும் மொத்த கடனை அடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ நான் இதை செய்கிறதற்கு ஞானத்தை எனக்கு கொடுங்க. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரருடைய மனைவி ஆண்டவள், அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் இறந்து போனப்போ, கடனை வாங்கி வச்சுட்டு இறந்து போனப்போ நேர தீர்க்கதரிசிக்கிட்ட ஓடி போகிறா. ஏன்னா என்ன செய்யட்டும், என் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சிறையிருப்பு. சிறையிருப்பு சிலதை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி சொல்லும்போது தீர்க்கதரிசி சொல்கிறார், உன்கிட்ட என்ன இருக்குது? இதை தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிறத முதல் ஆண்டவர்கிட்ட கொடுங்க, என்கிட்ட இது தான்ப்பா இருக்குது, இதை கொண்டு நான் என் கடனை தீர்க்க எனக்கு ஞானத்தை தாங்க. இதை கேட்கும்போது அது பெருகிறத நீங்கள் பார்க்க முடியும். அது பெருகும். அது பெருகும்போது அதை கொண்டு ஜீவனம் பண்ண முடியும். மேன் ஒருவேளை தவறி இருக்கலாம், இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கப்பா,
சில நேரத்தில் உங்கள் மேலே இருக்கிற விசுவாச குறைவுனால நான் இப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணிட்டேன்ப்பா, என் மேலே கிருபையாக இருங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே இந்த சிறையிருப்புலேருந்து நான் வெளியே வரணும். ஒருவேளை வியாதி என்கிற சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறீங்களா? ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை என்கிற சிறையிருப்பில் எதுவாக இருக்கட்டும், அவருடைய கருத்தில் கொடுங்க. ஆண்டவரே, என்ன நான் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன், எனக்கு ஞானத்தை தாங்க, நான் எப்படி இந்த சிறையிருப்புலேருந்து வெளியே வரணும், என்ன ஞானத்தின் ஆவினால் நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தரை தேடிட்டா போதும். இதுவரை மனுஷனை தேடி தேடி தோற்று போனது போதும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. இப்போ கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, சீயோனிலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்கு, உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு, உங்களை வாழ்ந்திருக்க செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த நல்ல தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவார், உயர்த்தி வைப்பார். நீங்கள் தேடுகிற விரும்புகிற சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்படி ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரணும்னா தேவனை தேடணும், தேவன் இருக்கிறார் என்பதை நம்பணுங்கிற 2 காரியத்தை நீங்கள் எங்களுக்கு இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில் 14வது சங்கீதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அநேக ரகசியங்களை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியில் நாங்கள் உங்களை நம்பலை. எஸ், அதை தவிர நாங்கள் ஒத்துக்கிறோம்ப்பா. தேவை வரும்போது சில மனிதர்களை நம்பி இருந்துட்டோம், தேவை வரும்போது சில பாதைகளை நம்பி இருந்துட்டோம்ப்பா. ஒரு நாள் நீங்கள் கேரி தாற்றங்கரையில் இருக்கும்போது காகத்தை கொண்டு போஷித்தீங்கன்னா நாங்கள் காகத்தை நம்ப தொடங்கிட்டோம், உங்களை நம்புறதை விட்டுட்டு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காகத்தை கொண்டு போஷிக்க விரும்புகிறதில்ல. ஒரு நாள் காகம் என்றால் இன்னும் ஒரு நாள் சாரிபாத்தின் விதவை வீடு, இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு பாதை தான் நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கீங்க என்பதை நாங்கள் மறந்து போயிட்டோம்ப்பா. எங்கள் மேலே கிருபையாக இருங்க. இந்த தவறை எங்களுக்கு மன்னித்து கொடுங்கப்பா, எங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பா, இந்த தப்பை மன்னிச்சிருங்கப்பா. எங்கள் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட தவறுகள் எங்கள் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இப்போதும் தேவைகளோடு பிரச்சனைகளோடு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வெளிப்படுவதாக. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். சில கணவன் மனைவி பிரச்சனைகளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் விடுதலை வெளிப்படுவதாக. சில குடும்பங்களில் வேலைகளை இழந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிற, பணங்கள் பிரச்சனைகளுக்காக தவித்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி வெளிப்படுவதாக. சூழ்நிலைகளை தலைக்கீழாய் மாற்றி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த சில குடும்பங்கள் இன்றைக்கு நெருக்கத்தின் நடுவிலும், பிரச்சனைகளுக்கு நடுவிலும், பண கஷ்டங்களுக்கு நடுவிலும், அவமானத்தின் நடுவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் அற்புதத்தின் கரம் இப்போதே கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக. இந்த அதிகாலை வேளையில் தேவன் இறங்கி எங்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. பலகீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். சிலுவையில் நீங்கள் எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்களே, சிலுவையில் நீங்கள் எங்கள் வியாதிகளை சுமந்து கொண்டீங்களே, அதை நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. நீங்கள் எங்களுடைய வியாதிகளை சுமந்ததுக்கப்புறம் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி பலர் சுகர் வியாதியினாலும் ப்ரெஷர் வியாதினாலும் தினந்தோறும் மாத்திரையை போட்டு ஆண்டவரே டேப்லெட்ஸுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சுகர் வியாதியை மாற்ற உம்மால் கூடுமப்பா. அது உம்மால் கூடாது என்று மதிகேடன் யோசிக்கிறது மாதிரி நாங்கள் யோசிக்கக்கூடாதாப்பா. இன்றைக்கி நீங்கள் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. இது தீராத வியாதி என்று மதிகேடர்கள் சொல்லலாம். ஒரு தேவனுடைய பிள்ளை அதை சொல்லக்கூடாது. எந்த வியாதியை மாற்றுகிற பரிகாரி என் தகப்பனாய் நீங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சகல வியாதிகளையும் நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீங்க. அதை சுதந்திரிக்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாங்க கற்றுக் கொடுங்கப்பா. இன்னும் தெய்வீக சிந்தையிலும் தெய்வீக ஞானத்திலும் வளரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உங்கள் கரம் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலையை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலம் கனெக்ட் ஆகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுங்க. தேவைகளை சந்திங்க.
விடுதலை வெளிப்படட்டும். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்துருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து மேன்மையான காரியங்களை செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து செபியுங்கள். இது எங்களோடு கணக்கில் நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். May God bless you all.